அவசியம் என்ன இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்க. நான் என்ன சொல்ற மாதிரி இந்த பயிற்சிக்கு நீங்க வழக்கமா சாப்பிட்ற எந்த மருந்து மாத்திரைகளையும் நிறுத்த வேண்டாம். புரிஞ்சுங்களா? என்ன மருந்து மாத்திரை நீங்க பயன்படுத்துறீங்களோ தொடர்ந்து இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்க பயன்படுத்தலாம். கண்டிப்பாக மருந்து மாத்திரைகளை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எத்தனையோ பேருக்கு ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா அந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு தொடர்ந்து செய்து வரும்பொழுது நீங்களே இந்த மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். அதே டாக்டர் கிட்ட நீங்க ஏன்னா டாக்டரோட வேலை வெரி இம்பார்ட்டன்ட். அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கணும். அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்க நல்ல ஒரு மாற்றம் தெரியுது, 4 மாத்திரை உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண, இனி தேவையில்லை 2 மாத்திரை போதும். அப்ப இன்னும் கொஞ்சம் பயிற்சியை செய்துட்டு போய் காமிங்க, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படின்னு அவரே சொல்லிடுவார் இல்லையா? அந்த காலையில் ஏற்படும். அதனால பயிற்சி சமயத்தில் நீங்கள் அதெல்லாம் ஒன்று நிறுத்த வேண்டாம். தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், வந்துக்கலாம். பயிற்சியில் அதை பற்றின இன்னும் நம்ம விளக்கம்லாம் என்ன பண்ணுவோம், கொடுப்போம். நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், எய்ம்ஸ் டெல்லி தலைநகரில் இருக்கக்கூடிய அகில இந்திய மருத்துவக் கழகம், அதே நேரத்தில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் நிம்ஹான்ஸ், இது பெங்களூர்ல இருக்கு, தேசிய மனநல அறிவியல் கழகம். இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய இன்ஸ்டியூட்டுங்க. இங்க இருக்கிற டாக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சுதர்ஷன் கிரியா பயிற்சியில ஒரு ஆராய்ச்சியே பண்ணியிருக்கிறாங்க. எப்படி ஒவ்வொரு நோயுமே குணப்படுத்தப்படுகிறது அப்படின்ட்டு. 90% இதயத்தில் அடைப்பு, பைபாஸ் ஆபரேஷன் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு என்ன தொடர்ந்து சுதர்ஷன கிரியா பண்ணிட்டு வந்ததுல ஆபரேஷன் பைபாஸ் ஆகி போயிடுச்சு, வேணாயா அப்படின்ட்டாங்க. சிவியர் ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸ் 90 என்ன, அதாவது இன்ஹேல் இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது அப்படின்னு இருந்தவங்களுக்கு தொடர்ந்து பயிற்சி செய்யல. எந்த மலை பிரதேசங்களுக்கு போனாலும் சரி, என்ன மாடிப்படி என்னாலும் சரி, இன்னைக்கு நல்ல அவங்களால மூச்சு எடுத்து விட முடியுது. எந்த ஒரு கடினம் இல்லை அதுல. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன சுகர், பிரஷர் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எய்ட்ஸ் மற்றும் கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த பயிற்சிகள்லாம் கொடுத்த நிறைய ஆராய்ச்சிகள் இதுல மேலும் நடந்துட்டு இருக்க, நிறைய சாதகமான பதில்களும்